டெம்பிளுக்கு போகிறோம். ஓகே, என்னடா டெம்பிளுக்கு போகிறோம், நீ வந்து டெம்பிளுக்கு போகிற மாதிரியே இல்லையா? உச்சிமலை பிள்ளையரை வந்து யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. முன்ன வந்து இந்த இடத்துல வந்து ஆளுங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. ஸோ அதோட அடையாளம் தான் பார்த்தீங்கன்னா வீடு இருந்த அடையாளம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆளுங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல்லாம் வந்து கணக்காக வந்துடுவாங்க. இந்த மலையில் அவங்களோட நடமாட்டம்னு இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்கள், 250 மீட்டர் லைஃப் டைம் மஸ் ஹைக். யாரெல்லாம் வந்து உண்மையுமே ஹைக்கிங் போகிறப்ப இது வந்து ட்ரை பண்ணோம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கப்பாயங் ஹில்லோட ஹில் ட்ராக் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹைக்கர்ஸோட ட்ராக்லாம் அவங்க போட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸ் நிறைய இல்லை டைகர் இங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரியும். பிகாஸ் மஞ்சவங்களும் டைகர் இருக்குது. இப்போ தான் வந்து ரொம்ப குறைவான டைகர் தான் இருக்குது, 100க்கு மேலே தான் இருக்குது. பட் இங்கே டைகர் வாழ்ந்துருக்கிற ஒரு மேபி அறிகுறி பார்த்துருக்கலாம். கப்பாயங் ஹில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் வந்தே ஆகணும். நம்ம நண்பருக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். Hi guys, welcome back to Satya Explorer channel. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது வந்து ஒரு டெம்பிளுக்கு போகிறோம். ஓகே, என்னடா டெம்பிளுக்கு போகிறோம், நீ வந்து டெம்பிளுக்கு போகிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஓகே, அதாவது என்னென்னா இந்த வந்து ஒரு டெம்பிள் வந்து மலேசியாவில் வச்சு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு கன்னிகா தேவி ஆலயம். ஸோ அந்த டெம்பிளோட ஃபுல் நேம் நான் அப்புறமேல உங்கள்கிட்ட சொல்கிறேன் சைன் போர்டில் பார்த்து. எனக்கு தெரிஞ்சு வந்து நார்மலாக இந்த டெம்பிள் யாருமே கன்னி கோயில்னு கூப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறும்பான் நெகிரி சிம்பிலான் ஸ்டேட்டில் மலேசியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு மேலே இருக்கும். ஸோ இந்த மேட்டு மேலே இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் வந்து எப்படி ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அந்த ஹிஸ்டரியெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஜங்கல் ட்ரெக்கிங்கும் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு காடுலாம் இருக்குது, பார்க்குறீங்களா? ஸோ இந்த காடுக்குள்ளெல்லாம் பூந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ட்ரெக்கிங்லாம் செய்வாங்க. இந்த சேம் டைம் வந்து காடியில் கூட மேலே போகலாம். நீங்கள் மோட்டார் பைக் இருந்தால் மோட்டார் பைக்கில் மேலே போகலாம். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இதில் இருக்கிறனால ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போது வந்து நம்ம புக்கிட்னு வார்த்தை பார்ப்பேன். புக்கிட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடுன்னு அர்த்தம். ஒரு புக்கிட்ன்றது ஒரு மேடு, ஒரு மலையெல்லாம் புக்கிட்லாம் சொல்லுவாங்க. ஓகே, மலைனா வந்து குணோங்னு சொல்லுவாங்க மலையில். புக்கிட்ன்றது ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு மேட்டு மேலே அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மேட்டு மேலே போய் ஏறுறதுக்கு வந்து ஒரு ஜங்கல் ட்ரெக்கிங், இது வந்து ஒரு எக்ஸசைஸாக வந்து எல்லோரும் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து இதில் நிறைய ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நடந்து போகலாம் மேலே ஒரு எக்ஸசைஸாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நிறைய பேர் பாருங்கள், நிறைய காடிலாம் இருக்கும் பின்னாடி. ஸோ காடியெலாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து காலையில் வந்து எக்ஸசைஸாக வந்து செய்கிறதுக்காக, ஒரு ஜங்கல் ட்ரெக்கிங் செய்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம போகிற பாதைகள் எல்லாமே பார்க்கலாம். என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். இந்த டெம்பிளுக்கு மெயின் என்ட்ரன்ஸு ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் வந்து இது டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து இதை வந்து புக்கிட் கப்பாயங் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா டெம்பிள் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து டெம்பிள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்த வந்து ஒரு மாதிரி ட்ரெக்கிங்காக மாற்றுனாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டெம்பிளோட சைன் போர்ட். ஓகேங்களா, டெம்பிளோட சைன் போர்ட். இந்த சைன் போர்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டெம்பிளோட சைன் போர்ட் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து அருள்மிகு மகா சப்த கன்னிகா தேவி ஆலயம். ஓகே, இதுதான் உண்மையான அந்த டெம்பிளோட ஃபுல் நேம். ஓகே, அருள்மிகு மகா சப்த கன்னிகா தேவி ஆலயம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
இந்த கன்னிக்கோயில்ன்றது பாருங்கள், கன்னிக்கோயில்னு வார்த்தை இருக்குது பாருங்கள். ஸோ கன்னிக்கோயில்ன்றது வந்து நெகிஸ்மலானில் வந்து நெகிஸ்மலானில் மலேசியாவில் வந்து ஒரே ஒரு கோயில் தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு மித்தபடி வேறு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சர்வே பண்ணதுலேயும் அப்படி தான் இருக்குது. அப்படி வேறு யாருக்காவது வந்து இல்லை பிரதர் வேறு இடத்துலையும் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இடத்துலையும் கோயில் இருக்குன்னு. அதே நேரத்தில் நம்ம இந்தியா நண்பர்கள் இல்லை வேறு கண்ட்ரியில் உள்ளவங்களும் கன்னிக்கோயில்ன்றது உங்கள் இடத்துல உங்கள் கண்ட்ரியில் இருக்குன்னா அதுவும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இதை பாருங்கள், எல்லாமே வந்து ஆக்சுவலி ட்ரெக்கிங்காக தான் நிறைய பேர் வருவாங்க காலையிலே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 8 o'clock மார்னிங்கில் இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சன்ரைஸ் கூட நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஓகே, ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அப்படி எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. மேலே இருந்து நீங்கள் வந்து மேலே ஹையில் இருக்குல்ல, ஹைக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து நம்ம பாட்டிக்சன்ன்றது வந்து பீச்சு. அந்த பீச் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து வந்து பீச்சுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தெரியுங்களா. பட் ஆனால் இங்கே உள்ள மேட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியும். ஓகே, இன்றைக்கி பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரியல. ஓகே, நான் அப்புறம் காட்டுறேன். ஜங்கிள் ட்ரெக்கிங்னு சொல்கிறானே, ஜங்கிள் ட்ரெக்கிங்லாம் எதுவுமே தெரியல. அப்படி எல்லாமே ரோடு மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே வந்து ஒரு இது தானே, ஒரு மேடு தானே. ஸோ மேட்டு மேலே நம்ம போகலாம். நடுவில் நிறைய காடுகள்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜங்கிள் ட்ரெக்கிங் வந்து இது வந்து ஒரு ரூட் சொல்லலாம். ஓகே, அங்கே எழுதியிருக்காப்பாங்க. அது வந்து மெண்ட்ரின்லையா எழுதியிருக்காங்க. மெண்ட்ரின்லாம் சைனீஸில் எந்த லாங்குவேஜ்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சீன லாங்குவேஜ் தான் வச்சுக்கோங்களேன், உள்ளே பூந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கூட பூந்து போகலாம். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி அதுக்குள்ளே பூந்து போகலை. நம்ம வந்து மெயின் ரோட்லேயே தான் வந்து நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெக்கிங்கில் வந்து ஏற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காடியில் கூட ஏறலாம். அதுக்கப்புறம் வந்து மோட்டார் பைக் ஸோ இருக்கிறவங்க ஏறலாம். அதே வந்து நீங்கள் ஹைக்கிங் பண்ண போகிறீங்க வச்சுக்கிங்களேன். ஹைக்கிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளெலாம் பூந்து ஓடுவீங்க, ஏதோ மேலேருந்து அப்படியே ஓடுவீங்க. ஓகே, ஸோ இந்த போகிற பாதையெல்லாம் வந்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் எப்படிலாம் எடுக்குது. அப்புறம் நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து உண்மையுமே சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம மேலே போய் டெம்பிளில் பார்ப்போம். டெம்பிளில் வந்து யாராவது இந்த டெம்பிள்காரங்க இருந்தாங்க. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். பட் ஆனால் அவங்க வாயிலேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்ல மறந்துட்டேன். மேலே வந்து கன்னிக்கோயில் இருக்குது சொன்னல, அதே நேரத்தில் வந்து ஐயப்பன் பக்தர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மேலே வந்து அவரோட ஐயப்பன் சன்னிதானம் இருக்குது. ஸோ நானும் ஒரு ஐயப்பன் பக்தன் தான். மேலே போய் அவங்கள்ட்ட காட்டுறேனே. ஓகே, ஃபாலோ. ஓகே, மார்னிங் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கென்ஷியா இந்த ஜங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலலாம் வருவீங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்களா இந்த ட்ரெக்கிங்கோட இதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துலலாம் வீடுங்க இருந்துச்சு. ஓகே, முன்ன வந்து இந்த இடத்துல வந்து ஆளுங்கள்லாம் தங்கியிருக்காங்க. ஸோ அதோட அடையாளம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஓகே, வீடு இருந்த அடையாளம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆளுங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இடம்லாம். ஓகே, இந்த இடத்துல ஆள் ஸ்டே பண்ண இடம் தான். ஓகே, நிறையா இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்டேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இடம் இல்லை, இப்போ வந்து வரும் இந்த டெம்பிள், அதுக்கப்புறம் ஹைக்கிங் ஏரியா. இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்ட் தான். இது வந்து ஒரு சைனீஸோட ப்ரைவேட் லேண்ட். ஓகேங்களா, இன்னும் மேலெல்லாம் என்னென்ன சுவாரஸ்யம், இது உண்மையுமே பயங்கரமான ஒரு மேடாக தான் இருக்கும். அது இல்லாமல் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்கள் வந்து அந்த ஷெட்யூலே போவீங்க. ஓகே, ரொம்ப வெயில் படாது, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஹைக்கிங் வர்றதும் நல்ல ஒரு விஷயம். டெம்பிள் வந்து நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து டெம்பிள் வந்து 9 o'clock சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் திறந்தா இருக்கும். நீங்கள் வாங்க போய் மேலே போய் பார்ப்போம். டெம்பிள் தான் முக்கியம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 2 டெம்பிள் இருக்குது. ஓகே, முதல்ல அவங்ககிட்ட சொன்னேன் கன்னிக்கோயில்னு ஒன்று இருக்குன்னு. ஆனால் இன்னொரு டெம்பிளும் இருக்குது. அதுதான் உச்சிமலை பிள்ளையார். உச்சிமலை பிள்ளையார் வந்து யாருக்கும் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து மேலே வந்து இன்னொரு கோயில் இருக்கான்னு, அந்த கோயிலும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலிருந்து நீங்கள் வந்து பாட்டிக்சன் பீச்சை வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து உச்சிமலை பிள்ளையாருக்கு போகலாம். ஆனால் இந்த உச்சிமலை பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக காடியில் போக முடியாது. நீங்கள் நடந்து இல்லைனா மோட்டார் பைக்கில் போகலாம். ஆனால் மோட்டார் பைக்கில் போகிறதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வந்து கன்னிக்கோயில் போயிடுவோம். அதுக்கப்புறம் உச்சிமலை பிள்ளையாருக்கு போய்ட்டு அங்கேருந்து வியூவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க போகலாம். என்ன மூச்சு வாங்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வானர படைகள் குரங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கிங் வரப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க குரங்குகளுக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான் குரங்குகளுக்கு. ஆனால் சாப்பிட்டு முடிஞ்சது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குப்பையை அங்கங்கே போட்டு போகிறது அது கண்டிப்பாக ஒரு தவறான செயல். ஸோ இது மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நேச்சரில் நம்ம தான் நல்லா பாதுகாக்கணும். ஓகே, குப்பையெல்லாம் வந்து அங்கங்கே போட்டுறக்கூட சாப்பாடு கொடுக்குறது நல்ல விஷயம். அட் த சேம் டைம் அது குப்பையை வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மேலே பார்க்கலாம் கோயில் டெம்பிள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து டெம்பிளோட இடம். நான் சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து காடியில் கூட நீங்கள் மேலே ஏறலாம். ஸோ ஓகே, காடியில் நீங்கள் மேலே ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா காடியில் கூட போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஹைக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹைக்கிங்கில் நீங்கள் வந்து நடந்தே வரலாம். ஸோ நடந்து வரதும் ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட். அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்து வாங்க. ஏன்னா வந்து இந்த என்வாயர்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மேபி வந்து இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் வந்து ஒரு க்ரீனரி என்வாயர்மெண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, குப்பையை போட்டுருக்காங்க பாரு. கோயிலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் கோயில் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு டெம்பிள். இந்த சேம் டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டெம்பிளை வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. இந்த காடி மேலே ஏன் இந்த பொம்மை இருக்குன்னு தெரியுமா? புலி பொம்மை தெரியல. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். காடி மேலே குரங்குங்கெல்லாம் ஏறி சேட்டை பண்ண முடிக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. தள்ளி விட்டானுங்க. ஒரு விளையாட்டு. ஓரா கைஸ், ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால ஐயப்பன் சன்னிதானம். இதுதான் வந்து ஐயப்பன் சன்னிதானம். ஓகே, இதுதான் வந்து 18 படி. ஓகே, நம்மளை வந்து 18 படியில் நம்ம வந்து மேலே ஏறிய டெம்பிள் பார்க்க முடியாது. ஸோ இருமுடி இருந்தால் அது மட்டும் தான் தெரியும். ஸோ ஐயப்பன் பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளை எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த ஐயப்பன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ஒரு ஸ்பெஷலான டெம்பிள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து கீழே இருந்து நீங்கள் வந்து இருமுடி எடுத்துகிட்டே வருவீங்க. நம்ம வந்த பாதையில் தான் வருவோம். ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே வந்து இருமுடி வந்து இங்கே தான் வந்து நம்ம எல்லாருமே நெய் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே தான் செய்வாங்க. ஓகே, நம்ம போய் மேலே போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இந்த படியில் வந்து இப்போதைக்கு நம்ம ஏற முடியாது. நம்ம அங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து மேலே போய்ட்டு ஐயப்பனோட சன்னிதானம் எப்படி இருக்குன்னு ராஃபலி வெளியிலேருந்து காட்டுவோமே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கன்னி கோயில் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்னா உச்சிமலை பிள்ளையார். ஓகே, உச்சிமலை பிள்ளையாரில் நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த கோயில் டெம்பிளை வந்து பாருங்கள். எவ்வளோ வந்து ஒரு உண்மையுமே இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். நல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? யாரெல்லாம் வந்து மலேசியாலும் சரி மித்த கண்ட்ரிலையும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்க போகிறீங்கன்னா இந்த கன்னிக்கோயில் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயில், ஐயப்பன் சன்னிதானம் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து சிவனோட சன்னிதானமும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரொம்ப கிட்ட வந்து சாமி கிட்ட நம்ம போகல. ஏன்னா நம்ம ஹைக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து சாமி கிட்ட போகல. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த என்வாயர்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த டெம்பிள் எப்படி இருக்குது, இந்த சன்னிதானம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து ஐயப்பன் பக்தராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஐயப்பனை பார்த்துட்டு போகணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சிவன் பக்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிவனோட சன்னிதானமும் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே, இது வந்து எனி டைம் நீங்கள் வரலாம். பட் ஆனால் சன்னிதானம் வந்து எப்போதுமே வந்து இந்த இடத்துல வந்து சாத்தி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வர்றப்போ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் இல்லைனா வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு மேலேனா வந்து நீங்கள் வந்து போகிறதுக்கு இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ரோடு வந்து அந்தளவுக்கு சரியான பாதையாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கரடுமுடாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வரதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு சன்செட் ஆகிறதுக்கு முன்னே நீங்கள் போயிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கிரகணம் இருக்கு இல்லையா, அந்த கிரகண டைம் வந்து இங்கே வந்தேன் நான். பிகாஸ் ஏன்னா அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இங்கே நிலா வந்து தெரியும்னு சொல்லிட்டு நான் இங்கே நிலா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆப் மூலிமா நான் கண்டுபிடிச்சி ஸோ நம்ம இங்கே தான் வந்தேன் நான். வந்துட்டு என்னாச்சுன்னா நான் வர டைமில் வந்து அந்த கிரகணம் வந்து அந்த டைம் வந்து தெரியல. பிகாஸ் ஏன்னா மேகமூட்டமாக இருந்துச்சு. ஸோ மேகமூட்டமாக இருந்தனால என்னால் வந்து அது பிடிக்க முடியல. பட் இங்குள்ள சாமி என்ன சொன்னார்னாக்கா, பரவாயில்ல
நீங்கள் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு வியூ இருக்குது, சிரமான் வியூ. நான் வரும்போது அந்த மரம் வந்து அவ்வளோ இல்லை. அந்த மரம்லாம் வந்து இந்த மரம்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஆமாம். ஸோ இந்த மரம் இல்லாதப்போ அந்த சிரமான் வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஸோ அந்த சிரமான் வியூ வந்து நான் வந்து அந்த ரோடோட என்னோட 70-200 மீட்டர் 70-200 மில்லிமீட்டரோட லைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது ஒரு ஷூட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு ஃபுல் சிரமான் டவுன், ஓகே, சிரமான் டவுன் வந்து அப்படியே தெரியும். ஓகேங்களா, ஸோ சிரமான் டவுனை வந்து கண்டிப்பாக அப்படியே தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து இங்கேருந்து பார்க்குறதும் ஒரு அழகு. ஓகே, நீங்கள் வந்து நேராக வந்து ராஃப் ஆயில் நீங்கள் வந்து பார்க்குறா அவங்களை நீங்கள் பார்க்கலாம். கேமராவில் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு பெருசாக தெரியாட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஃபோட்டோ ஷூட் எப்படி இருந்துச்சு அந்த டைமு? நல்லா இருந்துச்சு. ஸோ தேட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சிரமானை வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து ஷூட் பண்ணுறது. சிரமான் வந்து நம்ம சிரமானில் வந்து பல வருஷமாக இருக்கும். ஆமாம், சிரமானில் பல வருஷமாக இருக்கும். பட் இங்கெல்லாம் வர மாட்டோம், போக மாட்டோம், தெரியாது வேறு. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த என்வாயர்மெண்ட். இதுதான் வந்து கோயிலோட நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து ஐயப்பன் சன்னிதானம். ஸோ அங்கேருந்து வந்து இந்த கோயில் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அவ்வளோ கைஸ், இப்போ வந்து இந்த கன்னிக்கோயிலோட டெம்பிளோட ஒரு முக்கியமான பர்சன் அவருக்கு கோயில் தலைவர் அவர் இங்கே இருக்கார். ஸோ அவர் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ராஜன், கன்னிக்கோயில் சிரமான் சப்தகன்னிகா தேவி ஆலய தலைவர். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடு கப்பையாங் ஹில்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேட்டில் மேலே இருக்குது. கோயில் பேர் வந்து அருள்மிகு மகா சப்தகன்னிகா தேவி ஆலயம். இது வந்து ஒரு பழமையான கோயில், 100 வருஷத்துக்கு உள்ள கோயில். இந்த சப்த கன்னிகானா அம்பாலோட அவதாரத்தில் வந்தவங்க 7 அம்மா இருக்காங்க. பிரம்மி, மகேஸ்வரி, குமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, ஷாமுண்டின்ற 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர்த்துக்கு வந்து 7 ஆண் தெய்வத்தோட சக்தி இருக்குது. மீண்டும் வந்து இந்த மலையில் வந்து வர்றவங்களுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் வந்து அருள் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மலையில் அவங்களோட நடமாட்டம்னு இருக்குது. காலையில் பகல் நேரத்தில் அவங்க நாகரூபத்தில் இருப்பாங்க. சாயந்தரம் 6 மணியில் 8-9 மணி வரைக்கும் அவங்க இந்த பூ வாசம், இந்த மல்லிகைப்பூ, செம்பகப்பூ இந்த மாதிரி வாசத்தில் இருப்பாங்க. ராத்திரி நேரத்தில் நிறைய அந்த பௌர்ணமி டைம், பஞ்சமி நேரத்துலலாம் வந்து ஆளுங்க பார்த்துருக்காங்க. அவங்க பெண் ரூபத்தில் நடமாடுறத பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நடமாட்டவங்க இருக்குது. இப்போ இதில் மெயின்லியே வந்து அவங்களுக்கு வந்து கும்பிட்றவங்களுக்கு வந்து மண்ஜென்ம தோஷம், நாகதோஷம், சுபாதோஷம் அந்த மாதிரி உள்ளவங்க பரிபூர்ண அருள் கிடைக்கும். அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி வாங்கி அவங்க சொந்தமாக ஒரு அபிஷேக பூஜை எடுத்து அவங்க அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியில் அவங்க குளிக்கிறது தான் அதோட மெயின் சப்ஜெக்ட். அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கோயிலோட இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு உள்ள இது. இந்த கோயிலில் வரும்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து வரும்போது சைன் போர்ட்லேருந்து வரும்போது நிறையா மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதை 7 படி மாதிரி இருக்கும். கீழேருந்து வரும்போதே உள்ளுக்கு நுழையும் போது 1 படி 2 படின்ட்டு வளவில் வந்து மேலே அங்கே வந்து 7வது படியில் வந்து நாகம் மாதிரி அவங்க சிரமான் டவுனை பார்க்குற மாதிரி ஒரு பார்வையில் இருக்கும் அந்த கோயில். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதாவது வளைஞ்சு வரும். இந்த மேடு வந்து ஒரு ஏ ஷேப்பில் மாதிரி இருக்கும். ஏ ஷேப்லேயே வந்து அழகாக அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, 7 படின்னு சொல்லுவாங்க. 7 படி அந்த மாதிரி. இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அங்கிட்ட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அவர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதுவும் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் தவனேசன்னு சொல்லி அவர் கிணவுல போயிட்டு ஆஞ்சநேயர் சொல்லி அவர் வந்து பார்த்துட்டு இங்கே அதே மாதிரி கோயில் கட்டினது. எங்கிட்ட பெருமாள் இருக்கார். பெருமாள் வந்து அது ஒரு குரூப் சிங்கப்பூரில் உள்ளவங்க. அவங்க ஒரு இந்த மாதிரி பெருமாள் பக்தங்க. அவங்களுக்கு வந்து அருள் கிடச்சி அவங்க வந்து இந்த மாதிரி பெருமாள் இது கட்டினது. மேலே பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். சிவன் அப்பா வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா லோயர் ஜே நட்சத்திரம்னு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி இருக்காங்க சிரமானில். அவங்க ஃபேமிலிக்கு வந்து பெரிய ஒரு மல்டி மில்லியன் ஃபேமிலி. அவங்க பெரிய அளவில் வந்து நிறையா கோயிலுங்களுக்கு தமிழ் ஸ்கூலுக்குலாம் நிறையா நன்கொடைலாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க ஹைக்கிங் வரும்போது நம்ம ஒரு மண்ணுக்கு இந்த அம்பாள் கோயில் மண்ணுக்கு அந்த காலத்தில் சின்னதாக ஒரு சிவன் அப்பா படம் ஒட்டி வச்சுருந்தோம். அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு சரி இந்த இடத்துல ஒரு லிங்கம் ஆரம்பிப்போம்னு சொல்லி அவங்க 2 ஆர்டர் பண்ணாங்க. ஒன்று இங்கே ஒன்று, இன்னொன்று பஞ்சிங் மலையில் வந்து காட்டுலுக்கு குகவுலுக்கு இருக்கிறது அவங்க ஸ்பான்சர் பண்ணது தான். இப்போ 2 வாங்கி இப்போ இங்கே ஒன்று ஸ்பான்சர் பண்ணி கட்டினாங்க, அங்கே ஒன்று ஸ்பான்சர் பண்ணி கட்டினாங்க. பக்கத்தில் வந்து சுவாமி ஐயப்பா சன்னதி இருக்குது. சுவாமி ஐயப்பா சன்னதி எப்படி இங்கே உருவானுச்சுன்னு பார்த்திங்கன்னா அங்கே
ரவி மேனன் ஒருத்தர் வந்து இந்தியாவில் கேரளாவில் அவர் அங்கே போய் படிக்கும் போது 5 வருஷம் படிக்கும் போது அங்கே வருஷம் சபரிமலைக்கு போயிருக்காரு. சபரிமலைக்கு போகும்போது அங்கே வருஷம் போகிறனால அங்கே அவங்க இடுமுடி இறக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு அவருக்கு வசதியாக இருந்துச்சு. அவர் அங்கே போய் அந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ படிப்பு முடிச்சு இங்கே வந்தோடனே அவருக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஸ்ரம்பனில் ஆன் செமிகண்டக்டரில் வந்து சூப்பர்வைசர் போஸ்ட் கிடச்சிருச்சு. அப்போ இங்கே வந்து அவருக்கு லீவு பிரச்சனை, போக முடியாது, இந்தியாவில் போயிட்டு இடுமுடி செலுத்துறதுக்கு வசதி இருக்காது. அப்போ அவங்க இங்கே வந்து ஒரு பிளான் பண்ணி அவங்க மெம்பர்ஸ் கூட்டாளிங்களாம் சேர்ந்து அதே மாதிரி இங்கே ஒரு ஆரம்பிப்போம், இந்த மலையில் ஒன்று ஆரம்பித்தா அங்கே சபரிமலையில் காட்டுக்கு பாதையில் போகிற மாதிரி இங்கே ஒரு உணர்வு வரும், காட்டில் மேட்டில் இருக்கிறனாலன்னு சொல்லி இங்கே ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ இங்கே ஒன்று ஆரம்பிக்கும் போது வந்து அதோட மெயின் அர்த்தம் என்னென்னா, யார் யார் வந்து சபரிமலைக்கு போக முடியாத வசதி இல்லாதவங்க, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, இந்த லீவு பிரச்சனைலாம் இல்லாதவங்க வந்து இங்கே இடுமுடி செலுத்துறதுக்குன்னு. இப்போ அதே மாதிரி வந்து கார்த்திகை 1 வருஷம் கார்த்திகை 1 ஒரு பெரிய குரூப்பில் வந்து இங்கே மாலை போடுவாங்க. 42 நாள் விரதம் எடுத்து முடிஞ்ச உடனே ஒரு 12ஆம் மாதம் 27லேருந்து ஜனவரி ஜோதி வருது. ஜோதி வந்து பெரும்பாலும் கார்த்திகைனா தை பிறக்கிறதுல வந்து கார்த்திகை வரும். அப்போ அது வரைக்கும் இங்கே மலேசியா முழுதும் உள்ள ஐயப்பா பக்தர்கள் வந்து சுவாமி ஐயப்பா பக்தர்கள் வந்து இங்கே வந்து இடுமுடியாக இருக்குவாங்க. மாதம் உத்திர நட்சத்திரம், இந்த இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் பூஜை இதுக்கு மேலே ஆரம்பிக்கும். நாளைக்கு நம்ம செய்வோம் காலையில், ஏன்னா சாயந்தரம் தான் ஆரம்பிக்குது. அதனால் நாளைக்கு காலையில் வந்து உத்திர நட்சத்திர பூஜை வந்து அபிஷேகம், சுவாமி ஐயப்பா அபிஷேகம் பண்ணி ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் செய்வாங்க. அதே மாதிரி அதோட வரலாறு கதை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு ஒன்னொரு முக்கியமான விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இப்போ என்னென்ன நடந்துருக்கு, என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் வராத மண்ணுக்கு, இந்த கோயில் வந்து இந்த கட்டவே இல்லை. ஸோ இந்த கோயில் வந்து வராத மண்ணுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது ஒரு ப்ரைவேட் லேண்ட் கேள்விப்பட்டேன். நான் வந்து அதெல்லாமே படித்தது தான். ஸோ ஆனால் வந்து உங்கள் வாயிலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கோயில் வராத மண்ணுக்கு ஒரு சில அந்த சைனீஸ் கான்ட்ராக்டர் வந்து அவர் வந்து நிறைய பாம்புங்களை பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளவங்களை கேட்டு இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன வரலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா, இப்போ அந்த சரித்திர கதை எப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு குவாரிக்கு வந்து எஸ்டேட், விக்டோரியா எஸ்டேட்னு சொல்லி ஒரு தோட்டம், ரப்பர் தோட்டம். அப்போ அந்த ரப்பர் மரம் வந்து பழசாகணுன்னு மாற்றி நட்டும் போது பார்த்தாங்க, அந்த விக்டோரியா எஸ்டேட் ஓனர் வந்து மலையாளி கிறிஸ்டின், அவங்க பெனடிக் நாயர்னு. இப்போ அவங்க அந்த மரம் மாற்றி நட்டும் போது பார்த்தா இது வந்து கல் வந்து பார்த்தா சிலிக்கா ஸ்டோன், இந்த மாதிரி டைல்ஸு கண்ணாடி பொருள் செய்கிறது உள்ள கல். அந்த டைமில் வந்து நல்ல விலை வந்துச்சு அந்த கல்லுக்கு. அப்போ அவங்க குவாரி ஆக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பாட்லி இந்த மேட்டை ஒண்டினா அப்போ அந்த பக்கத்தில் உள்ள இதெல்லாம் நிலம்லாம் கொஞ்சம் நிலம் விற்றுட்டு இது வந்து அவங்க குவாரி ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணி செஞ்சும் போது இப்போ அம்மா வந்து கிணவுல போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற இடம் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோன்னு. இப்போ அவங்க தொடர்ந்து செய்யும் போது அவங்கள வந்து நாகம் வந்து சீந்திருச்சு. அந்த கான்ட்ராக்டர் வந்து சைனீஸ் மேலே வந்து நாகம் வந்து சீந்தி அவர் இறந்துட்டார். அப்புறம் கான்ட்ராக்ட் வந்து வேறு ஆள் பேரில் கொடுத்தாங்க. அவங்களும் வந்து முயற்சி பண்ணி செய்யும் போது அந்த வெடிகுண்டு வந்து வெடிக்கலை. அந்த வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து செக் பண்ணாலும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் வெடிக்கலை. வேறு எங்கேயோ வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ராத்திரில் வந்து மிஷின்லாம் வந்து சொந்தமாக ஓடிச்சு. இது வந்து முன்ன உள்ளவங்க நம்மளுக்கு வந்து கொடுத்த கதை. இது வந்து 1986 ஒரு 12ஆம் மாதம் வந்து நியூஸ் ரைட் டைம்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து வந்துச்சு. அந்த உள்ள கதையை நம்ம இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு பிற்பாடு அவங்க அந்த பேங்க்லேருந்து எடுத்த லோன் வந்து கட்ட முடியாமல் இந்த பேங்க் வந்து எடுத்துருச்சு. எடுத்த பிற்பாடு வேறு நிறுவனம் வந்து வாங்கினவங்களுக்கு வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே இருக்குது. அதுக்கு பிற்பாடு ஜைத்தூன் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்களும் நம்மளை சூ பண்ணி கோர்ட்டு ஆர்டர் எடுத்துட்டாங்க உடைக்கிறதுக்கு. அப்போ நம்ம அந்த டைமில் நம்ம எம்ஐசி தலைவர் டத்தோ டி ராஜகோபால் வந்து நம்மளோட கோயிலுக்கு வந்து காமி கும்பிட்றவர். அப்போ அவர் நான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் ஆர்டரை வந்து வித்ஹோல்ட் பண்ணி அப்புறம் அந்த கேஸை ஃபைட் பண்ணி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 1976 நடந்தது. ஒரு 1.5 ஏக்கர் நிலம் கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வெளியாயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஜைத்தூன் கம்பெனியை வந்து பொடியாக அவங்களும் ரொம்ப பேங்க்ராப். அப்போ அதுக்கு பிற்பாடு வந்து நம்மளுக்கும் இடம் கிடைக்கல, அந்த கோட்டை ஓடுறோம் அப்படி இதாகிடுச்சு. ஆனால் இப்போ அடுத்தடுத்து வேறு ஆள் வாங்குறாங்க. இப்போல கரண்ட் சுச்சுவேஷனு நிலம் பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு சைனீஸ் லேடி வந்து வாங்கியிருக்காங்க. 6.5 மில்லியனுக்கு வாங்கி ஒரு 8 வருஷத்துக்கு ஏலத்தில் போகும்போது வாங்கினாங்க. இப்போ கரண்ட்லி வந்து அவங்க விற்க போகிற வேலை வந்து 35 மில்லியனுக்கு வந்து விற்கிறதுக்கு வேலைக்கு போட்டிருக்காங்க.
அப்படி யாரும் வந்து வாங்குறதுக்கு ஆள் மண் வந்தாங்கன்னா நம்ம ஒன்று இந்த இடத்த வந்து அப்படியே ஒதுக்கி கொடுத்துருங்க, இல்லாட்டி நீங்கள் வேறு இடம் வந்து 2 ஏக்கர் கொடுத்து 4 கோடி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன நிர்வாகத்தில் என்ன பிளான் பண்ணியிருக்கோமா, இப்போ முடிஞ்ச அளவு நம்மளே ஒரு அமௌண்ட் கொலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து 35 கோடி வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு தான் வாங்கினது 6.5 மில்லியன் தான் வாங்கினாங்க. அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 12 மில்லியன் 13 மில்லியன் இந்த மாதிரி கொலெக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம கோயிலுக்குன்னு சொல்லி நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்பாடு பண்ணால் அந்த அமௌண்ட் கிடச்சிச்சின்னா ஏற்பாடு பண்ணோமா அந்த மலையை முழுதும் நம்ம காப்பாற்றிடலாம். இது வந்து ஒரு 65 ஏக்கரு இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ அதான் கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம மிஸ்டர் ராஜன் வந்து கோயில் தலைவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்களே வந்து சிரமம் உள்ளவங்க தான், ஆனால் நிறைய விஷயம் எங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயில் பற்றி நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்பெஷலான ஒரு கோயில், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில். அப்புறம் நம்ம மிஸ்டர் ராஜன் சொன்ன மாதிரி இது வந்து 100 வருஷம் மேலே ஆயிடுச்சுனாங்க. 100 வருஷம் மேலே உள்ள ஒரு கோயில். அதோட ஹிஸ்டரிலாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கோயிலோட என்வரன்மெண்ட் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அட் த சேம் டைம் ரொம்ப நன்றி, ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ நன்றிங்க. ஓகே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், இப்போ வந்து கன்னிக்கோயில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால இந்த உச்சிமலை பிள்ளையார், ஸோ அந்த பிள்ளையார் டெம்பிளும் நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகலாம். ஸோ அது வந்து கோயில் வந்து டெம்பிளுக்கு வராமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் உச்சிமலை பிள்ளையார் போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் டெம்பிள் வழியில் எப்படி வந்து நீங்கள் அந்த உச்சிமலை பிள்ளையார் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு படி இருக்கும். ஸோ அந்த படியில் நீங்கள் போனாலே போதும். ஸோ அந்த படியில் நீங்கள் இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போங்க அந்த உச்சிமலை பிள்ளையாருக்கு. போகிற பாதையிலும் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். முக்கியமான விஷயம், இங்கேருந்து வந்து போட்டிக்சன் பீச் அது தெரியும். அது வந்து ரொம்ப பேருக்கு வந்து நம்ப மாட்டாங்க. அது உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகேங்களா? வாங்க போகலாம். ஓரா கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைக்கிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறுறது. ஸோ அப்படியே வந்துருந்தீங்கன்னா அப்படியே இந்த உச்சிமலை பிள்ளையாக இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கிங்கோட பிக் பாயிண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பிக் பாயிண்ட்டு. ஸோ கன்னிக்கோயில் வந்து அவங்க பிக் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அது வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கேருந்து உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் என்வாயர்மெண்ட். மார்னிங் வந்தால் இந்த இடத்துல வந்து சன்ரைஸ் ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் ஹைக்கிங் இடத்த எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஓகே, ஸோ சிரமத்தில் உள்ளவங்க இல்லை மலேசியாவில் உள்ளவங்க உண்மையுமே ஹைக்கிங் வந்து நீங்கள் ஒரு வாட்டி இங்கே இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நிறையா இதுவும் செஞ்சுருக்காங்க போருக்கு. பாருங்கள் தம்பின் வாட்டர் பார்க்கா. இது வேறு இடம். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கப்பயாங் ஹில் பாயிண்ட். இங்கே வந்துட்டு நீங்கள் ஊஞ்சலில் கூட உட்காந்து விளாடலாம். நீங்கள் வந்து தானே ப்ரோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாமே பயங்கரமாக ஹைக்கிங் பாயிண்ட் ஆக்கிட்டாங்க. ஆல்ரைட் கைஸ், இந்த கப்பயான் ஹில்லோட முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு நம்ம வந்துட்டோம், அதாவது பிக் பாயிண்ட். அட் த சேம் டைம் நான் சொல்லியிருந்தால உச்சிமலை பிள்ளையார்னு. ஸோ உச்சிமலை பிள்ளையார் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஆல்ரெடி தெரியும், ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ மேலே போய்ட்டு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட காட்டுறேன், வாங்க. அழகாக ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடிச்சு. இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வர டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று முழுமையாக ஒரு கோயிலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் வந்து பிள்ளையார் டெம்பிள் இருக்குது. இது சேம் டைம் மித்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் வந்து சைனீஸோட சாமியெலாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய சைனீஸ் இங்கே வரதுனால நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, கம். ஆல்ரைட் கைஸ், இதுதான் வந்து இந்த கப்பயான் ஹில்லோட பிக் பாயிண்ட். ஸோ இதோட மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 215 மீட்டர். இதுதான் வந்து பயங்கரமான பிக் பாயிண்ட். ஸோ கீழே இருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 215 மீட்டர். ஸோ நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ 215 மீட்டர். போட்டிருக்காங்க பாருங்கள், 250 மீட்டர் லைஃப் டைம் மஸ் ஹைக். யாரெல்லாம் வந்து உண்மையுமே ஹைக்கிங் போகிறப்ப இது வந்து ட்ரை பண்ணோம். இதில் வந்து வெறும் வந்து ஹைக்கிங் மட்டும் கிடையாது, நிறைய என்வாயர்மெண்ட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு பீஸான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். முக்கியமாக உங்கள்கிட்ட சொன்னதுனால இங்கேருந்து போர்டிக்சன் தெரியும்னு ட்ரை பண்ணுறேன். க்ளவுடியாக இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கெப்பாயங் ஹில்லோட ஹில் ட்ராக் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹைக்கர்ஸோட ட்ராக்லாம் அவங்க போட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸ் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரி ரூட் ஃபாலோ பண்ணி என்னென்னமோ இருக்குது பாருங்கள். பனானா, பிக் ட்ரெயின், கேஃபு, ஓல்ட் லெட்டர்லாம் வந்து நான் போயிருக்கேன். ஸோ ஓல்ட் லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஏணி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் நீங்கள் ஃபுல்லாக ஏறணும், கயிறு சப்போர்ட்டாக வச்சு. அதுக்கப்புறம் பாருங்க சாண்ட் பீச். ஸோ இந்த மாதிரி தாங்கிபி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்ஷன். ஸோ பிக் டெம்பிள் தான் வந்து நம்ம கன்னிக்கோயில். ஓகேங்களா, பிக் டெம்பிள் தான் நம்ம கன்னிக்கோயில். ஆல்ரைட். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கோட் ஃபார்ம் ஆனால் உண்மையுமே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் பார்க்கணும். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்லாம் நான் போனதே இல்லை உண்மையுமே சொல்ல போனால். உண்மையுமே நான் அங்கே சைட்லாம் போனதே இல்லை. நானும் வந்து நிறைய இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பிக் ட்ரீலாம் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ வரவங்க கண்டிப்பாக வரலாம், வந்து பார்க்கலாம். எப்படி வந்துச்சு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் கொஞ்சம். சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தானே. இப்போ இந்த இது பார்க்கும்போது என்னடா விக்ட்ரிலாம் இருக்குது, காட் ஃபார்ம்னு போட்டிருக்கீங்க, சேண்ட் பீச்னு இருக்குது. எனக்கு இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு இதெல்லாம் இங்கே தான் இருக்கான்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. டைகர் வே. ஆமாம், டைகர் வே. என்ன இதை சொல்லி தான் டைகர் சொல்கிறாங்க. அதனால அழகாக வந்து இங்கே வந்து ட்ரெக்கர்ஸ் இல்லை, டைகர் இங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரியும். பிகாஸ் மஞ்சவங்களும் டைகர் இருக்குது. இப்போ தான் வந்து ரொம்ப குறைவான டைகர் தான் இருக்குது, 100க்கு மேலே தான் இருக்குது. பட் இங்கே டைகர் வாழ்ந்துருக்கிற ஒரு மேபி அறிகுறி பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு ஓவராலாக வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு என்னென்னா காலையிலே வரணும். ஆக்சுவலாக மறுபடியும் இன்னொரு நாள் காலையிலே சன்ரைஸை வந்து ஷூட் பண்ணணும். சன்ரைஸை ஷூட் பண்ணும்போது மேபி சன்ரைஸ் நீங்கள் தனியாக வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு வாங்க, சன்ரைஸ் ஷூட்டிங் தனியாக நீங்கள் ஒன்று செய்யலாம் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் செஞ்சிடுவீங்க. சரி, கண்டிப்பாக செய்யலாம். ஆல்ரைட் கைஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மலைக்கு மேலே கெப்பாயங் ஹில்க்கு மேலே டாப்பில் ஓகே நம்ம நண்பர் ஒருத்தர் ஓகே காஃபி டீ ஸோ அப்புறம் வந்து பெவரேஜ் கடை வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துல உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கடையை வந்து நாங்கள் 2-3 வாட்டி வந்து தேடி இருக்கோம். ஸோ அவர் சொன்னார் வேறு இடத்துல இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் என்வரன்மெண்ட்டை பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து 2 லெமனேட் ஐஸ் சொல்லியிருக்கோம். வாங்க முக்கியமான பாயிண்ட், இந்த கெப்பாயங் ஹில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் வந்தே ஆகணும், நம்ம நண்பருக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, பிங்க் லெமனேட். ஓகே, பிங்க் லெமனேட் ப்ரோ. சின்ன இது பிரதர் வருண் வந்து 4 வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்கானா இப்போ. ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மார்னிங். ஓகே, சொல்லுங்கள். அப்படியே பேசிட்டே சொல்லுங்கள். என்னென்ன எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, எப்படி எங்களுக்கு யாரும் வந்து கடை திறக்கணும்? நார்மலாக ஹைக்கிங் போனால் நம்மளுக்கு தோணும்ல தண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின் தான். ஸோ அதே கான்செப்ட் மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிராண்ட் பேர் ட்ரங்க் காஃபி. ஸோ ஒரு புள்ளியா சொல்லி மாதிரி தான் யானை படம் இருக்கும். ஓகே, ஸோ பீன் 4 years in கெப்பாயங். ஸோ ஃபார் ஸோ குட். ஹைக்கர்ஸ் ரொம்ப பேர் வராங்க இதெல்லாம் பார்த்து. இதுக்காகவே சில பேர் ஏறுறாங்க. ஆமாம், நாங்களே வந்து இதுக்காகவே வந்து 2-3 வந்திருக்கோம். ஆனால் அவர் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நல்ல வியூ இருக்குது, பார்த்துக்கலாம். S2 வியூ தெரியும், சிரமான் 2 வியூஸ். காலையில் 7:30 until 11 மார்னிங். ஓகே, 7:30 until 11 மார்னிங். நாங்கள் ஒன்று கொஞ்ச நேரத்துலனா பிரதர் கடையை சாத்திருப்பாரு. கணக்காக வந்துட்டோம். ஒன்று ஓடி வந்தோம் அங்கேருந்து கடையை பார்த்துட்டு, இந்த மேலே இந்த ஷாப் இங்கே தான் இருக்குன்னு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து பிரதரோட காடி அங்கே இருக்கும், ஹைலைட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரதர் இங்கே மேலே இருப்பார். ஓகே, ஸோ பிரதர் இங்கே வேறு ஏதாவது நீங்கள் இதை தவிர்த்து இந்த ஷாப் தவிர்த்து வேறு எதாவது இங்கே வச்சுருக்கீங்களா? சொந்த அவுட்லெட்ஸ் இருக்குது. IMU கேம்பஸ் இன் சிரம்பானில். ஓகே, சம்டைம் ஈவென்ட் கேட்டரிங்ஸ், பஜார்ஸ் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணிப்பேன்.
ஓகே கண்டிப்பாக வந்து பிரதர் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க sure. Thank you. நம்மளோட வந்து யூடியூப்பில் வரும் ஸோ ஓகே கண்டிப்பாக வந்து பெவரேஜ் நல்ல ஒரு பெவரேஜ் நீங்கள் குடிக்கணும் at the சேம் டைம் அவரோட பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது at the சேம் டைம் வந்து உண்மையுமே வந்து அவரோட பெவரேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஓகே குடிச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஓகே கேஷ் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல டெம்பிள் வந்து நம்ம பிள்ளையார் டெம்பிளும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிக்சன் பீச் ஸோ அது கடல் தெரியும் அப்படின்னு ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோலாம் காட்டுறோம் ஆனால் க்ளவுடியாக இருக்கனால அந்தளவுக்கு கிளியராக தெரியல ஆனால் ராஃப் ஐஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிரசாத் கூட பார்த்தாரு அவரும் ஆமாம் உண்மையுமே தெரியுது அப்படின்னு சொன்னார் ஓகே யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உண்மையுமே பாட்டிக்சன் கடல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல ஓகே இந்த சேம் டைம் வந்து இங்கே சுற்றி வந்து நிறைய மலைகள்லாம் இருக்குது ஸோ இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சர்ஸ் வந்து ஹில்லில் போய் நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி வந்து காடுகளில் போய் இது பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் எவ்வளோ நாள் வந்து இது ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த மாதிரி ஹைக்கிங் போகிறது அதுக்கப்புறம் நேச்சரை பார்க்குது நம்ம பிள்ளைங்களாம் வந்து இதான் காடானு இதான் மரமா அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்களும் வந்து இந்த நேச்சரை பாருங்கள் வந்து பாருங்கள் ஹில்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வியூ வந்து பார்க்குறப்பவே வந்து நம்ம எப்போதுமே ஒரே விஷயத்தை வந்து நிறைய நம்ம பிஸி லைஃப்பில் நம்ம சொல்கிற மாதிரி டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து வர்றப்போ உங்களுக்கு ஒரு டோட்டலாக அவங்களோட லைஃப் ருட்டீன்லேருந்து மாறி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல் ஃபீல் கிடைக்கும் லைஃப்பை வந்து நீங்கள் வேறு கோணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா சரி ஒரே கேஷ் ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் முடிஞ்சு ஸோ யாரெல்லாம் வந்து நம்மளை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு வந்து மலேசியாலையும் சரி வேறு இடத்துல வந்து எஸ்பெஷலி மலேசியாவில் வந்து வேறு இடம் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் இந்த டெம்பிளுக்கு யாரெல்லாம் வர போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஹைக்கிங் போகிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ திஸ் இஸ் சத்யா பாய்